அண்ட் இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளநரை, பால்னஸ், அதாவது இந்த ஒரே நேர் வகுடு எடுத்து சொட்டை விழுவும்ல, ஸோ அந்த சொட்டைக்காகட்டும், அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை முடி வந்து உடஞ்சு போகுது, முடி அடர்த்தி இல்லை, ரஃப்பாக இருக்குது, அது எல்லா ப்ராப்ளம்க்கும் வந்து இந்த ஒரு பேக் வந்து சூப்பராக இருக்கும். வருஷமோட ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் என்னோட வெயிட் லாஸ். என் கண் நேராக வந்து பார்த்தேங்க, எப்படி கட்டுன்னு வெயிட் எரிச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாள் புஃபே சாப்பிட்டு 1 கிலோலாம் ஏறின கதை இருக்குது. எனக்கு அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. பிகாஸ் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஆர் ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் வித் த வெயிட் ஐ எம். அதுதான் மெயின். என்னோட வெயிட் லாஸை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியாமல் நான் வந்து நிறைய தப்பு பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு January 3rd தன்மை பாப்பாக்கு ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்னைக்கு பேக் டு த ஃபார்ம். நான் யூஸ்வலாக வந்து ஒரு 8-9 மணி வரைக்கும் நல்லா தூங்குவேன், பாப்பாவுக்கு ஸ்கூல் இல்லாதனால. பட் இப்போ பேக் டு த ஃபார்ம் மறுபடியும் நம்ம வந்து நல்லா நேரமாக எந்திரிக்க வேண்டியது ஒரு சூழ்நிலை. பிகாஸ் அவளுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்து விடணும். ஸோ மணி 5:30க்கெல்லாம் நான் இன்னைக்கு எந்திரிச்சிட்டு அவளுக்கு என்னென்ன பண்ணலான்னு எனக்கு கையும் வரல காலும் வரல, ஒரு கேப் விட்டுட்டோமா, அதனால எனக்கு ஒரு பதட்டம் மாதிரி இருந்தது. அண்ட் அது 5:30 மணிக்கு எழுந்திரிச்சு எனக்கு 6:30 மணி வரைக்குமே டைம் இழுத்துச்சுங்க. அண்ட் இன்னைக்கு பாப்பாவுக்கு என்னென்ன மெனு நான் செஞ்சேன்னு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். தேங்காய் சாதம், அதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு மசியல் மாதிரி பண்ண தன்மை குட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது சுண்டல் வந்து வச்சிருக்கேன். ஏதாச்சும் ஒரு சுண்டல் வெரைட்டி கொடுக்கணும், அதனால நான் இந்த ஒரு ஒயிட் சுண்டல் இப்போதான் ரீசெண்டாக வாங்கி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். நல்லா இருக்கு, ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப நல்லாவும் டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருந்தது. சரி, பாப்பாக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து வச்சிருந்தேன். கொஞ்சம் ஒரு வேவ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, மற்றபடி ஒரு வேவ்ல முன்னாடியே எடுத்திருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். இந்த ஸ்நாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணேன்னா ப்ளூபெரிஸ், டேட்ஸ் அண்ட் பிஸ்தா. ஸோ இதுதான் இன்னைக்கு பாப்பாவோட லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் மெனு. ஸோ உங்கள் பாப்பாவுக்கு நீங்கள் என்ன லஞ்ச் அண்ட் ஸ்நாக்ஸ் மெனு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. தனுக்குட்டி இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ செம்ம ஹாப்பியாக ஜாலியாக குஷியாக கிளம்பியாச்சு. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண போகிறாளே, அதனால ரொம்ப ஹாப்பியாக கிளம்பிட்டான். எனக்கு கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது செம்ம ஜாலியாக இருக்கும், நல்லா ஃபன்னாக இருக்கும். பட் இப்போ அவள் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டாளே அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. நாங்கள் பிளான் பண்ணோம், அவளுக்கு லைட்டாக கோல்டு இருக்குது. அம்மா நீ மேம் கிட்ட கோல்டுன்னு சொல்லி மெசேஜ் போட்டு விட்டுரு, எனக்கு அவங்க லீவ் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து உஷாராக என்கிட்ட வந்து சொல்ல வந்தா. நான் சொன்னேன், தன்மை நீ மேம் முன்னாடியே போய் அச்சுன்னு தும்பிக்காமி, அப்புறமேட்டு மேமே ஓகே நீ கோல்டு நீ வீட்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணு அப்படின்னு சொன்னா நான் உனக்கு லீவ் கொடுக்குறேம்மா அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. ஸோ ஓகே ஃபைன், அந்த காமெடி வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு. ஸோ இன்னைக்கு நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் என்னோட ஒர்க் அவுட் ஆரம்பிப்பேன். பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ரொம்பவே டயர்டாக இருக்குது. எனக்கு அந்த ஒரு மைண்ட் செட் இல்லை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இன்னொரு விஷயம், எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப இந்த வருஷமோட ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் என்னோட வெயிட் லாஸ். நான் வந்து போன மந்த்து December 7th வந்து ஆரம்பித்தேன். லைக் யார்கிட்டையும் சொல்லலை, நான் பாட்டி ஒரு ப்ராசஸில் இருந்துகிட்டே இருந்தேன். நிறைய இப்படி எதுவோ பண்ணி என் பாடிக்கு என்ன செட் ஆகும்னு சூப்பராக கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அதோட ரிசல்ட்டும் வந்து இப்போ என் உடம்புல தெரியுது. இது பாருங்க, இந்த அளவுக்கு இருக்குது. ஆக்சுவலாக என்னோடய வெயிட் வந்து நான் எதிர்பார்க்காத அளவு விட ரொம்பவே அதிகமாக போயிடுச்சு. என் கண் நேராக வந்து பார்த்தேங்க, எப்படி கட்டுன்னு வெயிட் எரிச்சு தெரியுமா? எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுச்சு. ஸோ ஒரு நாள் புஃபே சாப்பிட்டு 1 கிலோலாம் ஏறின கதை இருக்குது. எனக்கு அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. சரி இப்படியே விட்டானா அவ்வளோதான், டபுள் டக்கர் பஸ் மாதிரி. பிகாஸ் ஐ வாஸ் நாட் கான்ஃபிடென்ட் ஆர் ஐ எம் நாட் ஃபீலிங் கம்ஃபர்டபுள் வித் த வெயிட் ஐ எம். அதுதான் மெயின். இப்போ வந்து நம்ம வந்து 100 or 200 kgs எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா அந்த வெயிட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கலாம். பட் ஐ வாஸ் நாட் ஃபீலிங் கான்ஃபிடென்ட் அட் ஆல். எனக்கே ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுவேன், எனர்ஜெட்டிக்காக இருக்காது, ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பேன், டவுனாக ஃபீல் பண்ணுவேன், ப்ராப்பர் ஸ்லீப் இருக்காது, ஃபேஸில் வந்து இஷ்யூஸ் இருக்கும், ஹேர் ஃபால் இருந்தது, பயங்கரமான ப்ராப்ளம். ஸோ அதையெல்லாம் எப்படி வந்து சரி பண்ணேன் அப்படின்னும் தான் ஆக்சுவலாக தனியாக ஒரு வீடியோ எடுத்து நான் பண்ணுறேன். I just happy I lost around 3 kgs in 1 month. சத்தியமாக சொல்கிறேன்,
நிறைய தப்பு பண்ணேங்க. என்னோட வெயிட் லாஸை எப்படி அச்சீவ் பண்ணணும்னு தெரியாமல் நான் வந்து நிறைய தப்பு பண்ணேன். தப்பு பண்ணேன். நான் இப்படி சொல்கிறேன்னா இப்போ யோசிச்சு பாருங்க. கண்டபடிக்கு நடுவில் திடீர்னு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருப்பேன், நடுவில் திடீர்னு கார்டியோ பண்ணுவேன், நடுவில் திடீர்னு வெயிட் ட்ரைனிங் பண்ணுவேன். ஸோ எனக்கு ப்ராப்பராக எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்னு தெரியவே இல்லை. ஒரு நிறைய எரர் பண்ணேன். அந்த எரர்லலாம் வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு சிஸ்டமை வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் அது கூட ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. கண்டிப்பாக அதை பற்றி அதோட ஜேர்னி எப்படி ஆரம்பித்தேன் எப்படி பண்ணேன் எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்னிப்பெட்ஸ் எடுத்துருக்கேன். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவில் இல்லை, இனி வர வீடியோவில். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப லென்த்தியாக பேசிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இன்னைக்கு கண்டென்ட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா vlogsலையும் வந்து யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கணும். அதில் மெயினான இந்த ஒரு டாபிக் வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னா ஹேர் கேர் ரொட்டீன் தாங்க. நான் ஜனவரி மந்த் ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக வாரத்தில் ஒரு தடவையாச்சும் ஹேர் பேக் போடணும். ஆனால் டக்குன்னு எல்லாத்தையும் பொறிச்சு பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் டீடியஸான ஒர்க். ஆனால் அதுக்குன்ட்டு ஒரு பவுடர் ஃபார்மில் பேக் மாதிரி ரெடிமேடாக நம்ம எடுத்து வச்சோம்னா குளிக்க போகிறதுக்கு முன்னாடி 2 ஸ்கூப்பை எடுத்து அள்ளி போட்டு அதோட மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே நம்ம தலைக்கு தேய்ச்சோம்னா பக்காவான ஒரு ஹேர் பேக் ரெடி ஆயிடும். அண்ட் இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஹேர் ப்ராப்ளம்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா இளநரை, பால்னஸ், அதாவது இந்த ஒரே நேர் வகுடி எடுத்து சொட்டை விழுவும்ல, ஸோ அந்த சொட்டைக்காகட்டும் அந்த மாதிரி இஷ்யூஸ் ஆகட்டும், இல்லை முடி வந்து உடஞ்சு போகுது, முடி அடர்த்தி இல்லை, ரஃப்பாக இருக்குது, அது எல்லா ப்ராப்ளமுக்கும் வந்து இந்த ஒரு பேக் வந்து சூப்பராக இருக்கும். அது எப்படி தயாரிக்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட ஹைபிஸ்கஸ் அண்ட் மேத்தி பவுடர், அதாவது செம்பருத்தி பூவும் அப்புறம் வெந்தயங்க, இது ரெண்டையும் பவுடர் பண்ண ஃபார்மில் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ஸ்டிமுலேட் பண்ணும், நம்ம ஹேர் ஃபாலிக்கல்களை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கேல்ப்பை வந்து மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100% பியூர் அண்ட் நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங். எல்லா ஹேர் டைப் உள்ளவங்களும் இதை வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். அடுத்தது இளம் வயசுலேயே வந்து சொட்டை விழுவதும் அப்புறம் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100% பியூர் அண்ட் நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹேருக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக இது என்னோட ஹேர் கேர் ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா என்னோட ஃப்ரண்ட் பார்ட்டில் கொஞ்சோண்டு வந்து சொட்டை விழுது, ஒரே பக்கம் வகுடு எடுத்து அதனால நான் இதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்தது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்லா, ரீத்தா அண்ட் ஷியாக்காய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேச்சுரலாக நமக்கு வந்து இந்த ஷாம்பூலாம் போடக்கூடாது, நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நமக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் நெல்லிக்காய் நம்ம இளநரையை வந்து தடுக்கிறதுக்கு, நம்ம ஹேர் ஃபாலிக்கல்ஸ் வந்து நரிஷ் பண்றதுக்கு, அப்புறம் முடிக்கு வந்து நல்ல ஷைன் கொடுக்கறதுக்கும் நல்ல ஒரு அடர்ந்த லுக்கு கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% நேச்சுரல், கெமிக்கல் ஃப்ரீ, பெஸ்டிசைட் ஃப்ரீ, ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ, நோ அனிமல் டெஸ்டிங். இது எல்லா ஹேர் டைப்புக்கும் வந்து பயன்படுத்தலாம். இப்போ இந்த பவுடர்லாம் நான் வந்து ஒரு ஏர் டைட் ஜார்ல வந்து போட்டு வச்சிடுறேன். இந்த 3 பவுடருமே இருந்தாலே போதுங்க, நம்ம முடிக்கு அனைத்து பிரச்சனையும் வந்து சால்வ் ஆகிடும். பட் ஆனால் நீங்கள் இதை ரெகுலராக பயன்படுத்தணும். ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு என்னடா முடி கொட்டுறது நிற்கலையே அப்படின்லாம் இல்லை, இதையும் வந்து பயன்படுத்துங்க. சாப்பிட்றதும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்குற விதமான நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அதையும் வந்து லிஸ்ட்டு நான் வேறு வீடியோவில் ரெடி பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இதை அப்படியே ஒரு கலக்குன்னு கலக்கி விட்டுக்கலாம். ரொம்ப ஸ்மூத் ஃபைனாக இருக்கும் பவுட்ரு. Purplle.comல நியூ லுக் சேல் Jan 6th ஆரம்பிக்க போகுது. அண்ட் Jan 8th வந்து Alps Goodness buy 1 get 1 free வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த ஒரு எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஏர்டைட் கண்டெய்னர்லேருந்து இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த பவுடரை வந்து எடுத்து இது என் ஸ்கேல்ப் மட்டும்தான் போட போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றலாம். நான் இங்கே வந்து முட்டையோட வெள்ளை பகுதி தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஐயோ, மஞ்சளும் சேர்த்து ஊற்றுதுங்க, அதை மட்டும் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.